வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேர் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உங்கள் மீது ஒரு ஆணுக்கு அதிக அளவில் அன்பு வர வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு முதலில் அன்பை காமிக்க வேண்டும். உண்மையான அன்பை. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் மேலே அன்பு காமிக்கணும், எனக்காக ஒருத்தங்க இருக்கணும், என் மேலே உயிரே வைக்கணுன்ற எண்ணம் இருக்குது நிறைய நபர்களுக்கு. ஆனால் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம ஒருத்தங்க மேலே அன்பு காமிச்சாதான் ஃபர்ஸ்ட் நம்ம மேலே ஒருத்தங்க அன்பு காமிப்பாங்க. இங்கே நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்பும் போது நீங்கள் அவங்க மேலே அன்பு காமிங்க. நிச்சயமாக அவங்க உங்கள் மேலே அதிகளோட அன்பு காமிப்பாங்க. நீங்கள் அன்பு காமிக்காமல் இருந்தீங்கன்னா அப்படின்ற போது அவங்க எப்படி உங்கள் மேலே அன்பு காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் சரியாக பண்ணுங்கள், அவங்களும் உங்கள் மேலே அன்பு காமிப்பாங்க. உங்கள் மேலே மட்டுமே அன்பாக இருக்க வாய்ப்பும் இது கிடைக்கும். ஸோ மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்காம விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் விரும்பும் ஆணுடன் அதிக அளவில் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆணுடன் பேசும் பொழுது சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அந்த காதல் நிலைக்கும். உன்னுடன் பேச பிடிக்காமல் இது மாதிரி ஆகி இருந்தால் நிச்சயம் சரியாக வராது. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் இல்லை பெண் யாராக இருந்தாலும் சரி, அதிக அளவில் பேசுகிறீங்க, அதிக நாட்கள் பேசுகிறீங்க, அதிக மணி நேரம் பேசுகிறீங்க. இப்படி அதிக அளவில் நீங்கள் பேசியிருக்கும் போதுக்கு அப்புறமும் கூட அந்த ஒரு ஆணுக்கு உங்க கூட பேசுறதை பிடிச்சிருந்தா தான் உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உன்னை பிடிக்கல, பேச பிடிக்கல அப்படின்னா நிச்சயமாக அந்த காதல் அதிக நாட்கள் நினைச்சு நிற்காது. இது காமனான ஒரு விஷயம்தான். இங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆண்கள் ஒரு பெண்ணை விரும்பிவிட்டால் அந்த பெண் காமிக்கும் ஒரு அன்பை கூட அவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு விஷயமாக தான் நினைப்பார்கள். அப்படி இருக்கும்போது உங்கள் மீது காதல் அதிக அளவில் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான அன்பு கிடைச்சிச்சுன்னா இல்லை. நிறைய நபர்களுக்கு அன்பு கிடைக்காம இயங்கக்கூடிய நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆணின் மீது உண்மையான அன்பு நீங்கள் காமிச்சிங்கன்னா போதும். நிச்சயமாக அந்த ஆணுக்கு உங்களை அதிகப்படியான அன்பு காமிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களும் உங்கள் மேலே அதிகப்படியான அன்பையும் காதலையும் காமிப்பாங்க. நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண தேவையில்லை. உங்களுடைய மனசில் நீங்கள் உங்களுக்கு தோணும் பண்ணலாமா வேணாம் இப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அவங்களுக்கும் உங்களை அதிக பிடிக்கும், அன்பு காமிப்பாங்க. ஒரு ஆண் அல்லது பெண் யாருனாலும் சரி, காதலிக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரியாக சொல்வது மூலயமாகவும் சொல்லியதை செய்வது மூலியமாகவும் ஒரு நபரின் மீது அதிக அளவில் ஈர்ப்பும் காதலும் உண்டாகும். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஆனால் அதை அப்படியே பண்ணுவாங்கன்னா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஐ மீன், நான் உனக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதை பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணாமல் விட்டால் அது சரியாக வருமா? வராது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்பும்போது அவங்களுக்காக இதை பண்ணுறேன், இப்படி இருப்பேன், இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறமா அதை பண்ணுங்கள். சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர்களுக்காக நீங்கள் சொல்லிட்டு பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அண்டு உங்கள் மேலே காதலும் ஈர்ப்பும் அதிக அளவு உண்டாகும். அதனால் பண்ணி பாருங்கள். நீங்கள் விரும்பும் ஆணிடம் பொய் கூறாமல் எப்போதும் உண்மையாக கூறுங்கள். நிச்சயம் அவருக்கு அதிக அளவில் காதலும் ஈர்ப்பும் உங்கள் மீது உண்டாகும். இங்கே நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு என்னென்ன தெரியாத மாதிரி இருக்குது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்பும்போது அவங்களுக்கு உண்மையாகவும் அவங்கக்கிட்ட உண்மையும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு உங்கள் மேலே காதலும் ஈர்ப்பும் அதிக அளவு வரும். இங்கே நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் உண்மையாக இல்லாமல் போகிறதுனால தான் அவங்க லைஃப்பில் அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்காம போகுது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் உண்மையாக இருந்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதாவது வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். உங்களுக்கு பிடிச்சவங்க கூட. இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா பாபாய்.